செய்து ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறதுக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது. ஆகவே இந்த ஒப்பீனியன் எந்த விதத்திலையும் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. நாங்கள் பெற்ற தீர்ப்பையும் எந்த விதத்திலையும் அதை செயலிழக்க முடியாது. அதுதான் இப்போ நான் பேசிக்காக சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஒரு ஒப்பீனியன் தான், கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு மேலே இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, யாருமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிரசிடென்ட் கூட இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவர்கள் வாங்கி அதை ஒத்துக்கொண்டால் அதை வாங்கி வச்சுக்கலாம். உச்சநீதிமன்றத்தை இதை கட்டுப்படுத்தாது தான், அதான் சொல்கிறேன் நான். இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு வரும்போது இந்த ஒப்பீனியனில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் மீறி வேற ஒப்பீனியன் கொடுக்கலாம். அது ஜனாதிபதி. இப்போ நான் சொல்கிறேங்க, துஷார் மேத்தா அவர் ஒரு பாஷையிலே சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு லா ஆஃபீஸர் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அதே போல் இப்போ அட்வொகேட் ஜெனரல் இருக்கார், மிஸ்டர் ராமன் இருக்கார், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அந்த லெவல் தான் இந்த ஒப்பீனியனும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே பாருங்கள், ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு எழுதியிருப்பாங்க. கடைசியில் பாருங்கள், லாஸ்ட்லேயும் சரி பிகினிங்லேயும் சரி ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட்டுன்னு தான் வரும் அது. ஸோ இது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஜனாதிபதிகள் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகி ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். அந்த ஒப்பீனியன் கூட அவங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் விட்டுடலாம். இந்த ஒப்பீனியன் அட்ஜுடிகேட்டரி சைடில் கட்டுப்படுத்தாது. அது கட்டுப்படுத்தும். நீங்கள் சம்ஷீர் சிங் எடுத்துக்கங்க, கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. ஸோ கவர்னருக்கு இண்டிபெண்ட்டாக டிஸ்கிரிஷனரி பவர் இல்லைன்னு சொல்லும்பொழுது இவங்க ஒப்பீனியனில் அதுக்கு மீறி அவங்க சொல்ல முடியுமா? ஒன்று, அவங்க சொன்னாலும் அட்ஜுடிகேஷன் சைடில் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது, எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. இது ஆலோசனை மாதிரி, ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை. அந்த ஜனாதிபதி கூட அதை எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளாமல் கூட விடலாம். அது பாதிப்பே வராதுன்னு அவங்க தீர்ப்பிலே இது ஒப்பீனியன்லேயே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஒப்பீனியன்லேயே சொல்லிட்டாங்க. இது எந்த விதத்துலேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்னர் மேலே போட்ட வழக்கை எந்த விதத்துலையும் பாதிக்காதுன்னு எழுதிட்டாங்க. நான் ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுதே அதை நீதிமன்றத்திலேருந்தே அவங்க சொன்னார்கள், அதை ஆர்டர்லேயும் சொல்லியிருக்காங்க. எந்த வித பாதிப்பும் இருக்காது, அப்படி தான் இதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இது ரிவ்யூ கிடையாது. இப்போ நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஆலோசனை மூலமாக ரிவ்யூ செய்யலாமன்னா செய்ய முடியாது. அது அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தவறுன்னு சொல்லி அதுக்கு மேலே ரிவ்யூ தான் போட முடியும். நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோங்க. ஆளுநர் ஒரு தவறு செய்தால் அவர் தமிழ்நாட்டினுடைய மக்களின் எண்ணங்களுக்கு படி செயல்படாமல் காலம் தாழ்த்தி அவர் ஒரு மசோதாவை எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு ஏற்கனவே தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. அந்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்றத்துக்கு செல்வோம். இந்த ஒப்பீனியன், இந்த அட்வைஸ் இந்த விதத்திலையும் எங்களுடைய ரைட்ஸை பாதிக்காது. பழைய ஆர்டரில் 3 மாதம் டைம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. இதில் எதுவுமே கால நிர்ணயம் பண்ண முடியாது. இது அது அந்த ஆர்டர் எதுவும் மாற்றிருக்கு. அப்படி அதாவது அந்த ஆர்டரை மாற்றலைங்க, மாற்றவும் முடியாதுங்க. கருத்து தான், கருத்து தான் ஆரம்பத்திலேருந்து, அதுதான் கருத்து தான். அது அந்த ஆர்டர் ஏற்கனவே உத்தரவாக செயல்பட்டு வந்திருக்கிறது, சட்டமாக வந்துவிட்டது. சட்டம் என்று கருதி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ஒரு கருத்து, அட்வைஸ், ஆலோசனை.
அந்த ஆலோசனை கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாளைக்கு வேறு ஆலோசனை கேட்கலாம், ஆலோசனை மாறலாம். அந்த ஆலோசனை இன்றைக்கி ஒரு லா ஆஃபீஸர் வந்து ஒரு கருத்து சொல்லலாம், நாளைக்கு இன்னொரு லா ஆஃபீஸர் வந்து வேறு கருத்து சொல்லலாம். இது கருத்தாக தான் இருக்கும். நிச்சயமாக ஆளுநர் வந்து அவருடைய கடமை அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ, அவர் வந்து இந்த இதில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஒரு ரீசனபிள் டைமுக்குள்ளே அவர் செய்யலைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வரலாம் அப்படின்னு அந்த அட்வைஸில் சொல்கிறாங்க. சார் நீங்கள் கேட்டே இருக்கீங்க, சொல்லுங்கள். தீர்ப்பு என்பது தவறுங்க. தயவு செய்து தீர்ப்புன்னு சொல்லாதீங்க, ஆலோசனை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது.